வெல்கம் டு இ சேவை. இது நம்ம இனிய சேவை. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னவென்றால், நீங்கள் பிஎஸ்என்எல் ஃபைபர் கனெக்ஷன் எடுத்திருந்து உங்களுக்கு மோடம் ஆக்டிவேட் கான்ஃபிகரேஷன் பண்ணணும்னா, உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் பண்ணும் பொழுது உங்களுக்கு மோடத்தில் கான்ஃபிகரேஷன் ஆகவில்லை என்றால் அதற்கு பிபி டெஸ்ட் எப்படி போடுவது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ முழுமையாக பாருங்க. நாம் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் கூகுளில் 192.168.1.1 போட்டுட்டு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். யூசர் ஐடி பார்த்தீங்கன்னா உங்களுடைய மோடத்துக்கு ரவுட்டருக்கு பின்னாடி பாருங்கள் இருக்கும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு. யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கீழே இருக்கிற கேப்ஸை போட்டுட்டு நீங்கள் லாகின் பண்ணுங்க. ஓகேங்களா? லாகின் பண்ண உடனே உங்களுக்கு இதில் நெட்ஒர்க்குன்ற ஆப்ஷன் வரும், ரெண்டாவது ஆப்ஷனு. அந்த நெட்ஒர்க் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மோட் பார்த்தீங்கன்னா ரவுட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்குன்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வேன் கான்ஃபிகரேஷன் இருக்கும். அதில் கனெக்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கீழே பார்த்தீங்கன்னா மோடு பார்த்தோன்னா ரவுட்டு கொடுத்துருங்க. ரவுட்டு கொடுத்துட்டு பின்னாடி அந்த ஐபி பார்த்தோன்னா 1PV4 கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பின்னாடி அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா PPPoE இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. மேனுவலாக இருக்கும், அப்படி இல்லைனாலும் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எனேபிள் NAT இருக்கும். ஓகேங்களா? அது ஆட்டோமேட்டிக்காக டிக்கில் தான் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எனேபிள் வேலன் இருக்கும். ஓகேங்களா? அது நீங்கள் டிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதோ ஒரு வீலன் ஐடி நீங்கள் போடலாம். ஓகேங்களா? 128க்கு மேலே நீங்கள் எந்த வீலன் ஐடி போட்டாலும் ஓகே தான். ஓகேங்களா? அதை போட்டுட்டு பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 82 ஐபின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், 1Pன்னு சொல்லிட்டு. அது நில்லுடு இருக்கும். அது நீங்கள் என்ன பண்ணுறீங்களா 0 கொடுத்துருங்க. ஓகேங்களா? 0 கொடுத்துட்டு பின்னாடி MTU, அந்த MTU என்ன பண்ணுறீங்கன்னா 1460 போட்டுங்க. இது பிஎஸ்என்எல் ஃபைபர் கனெக்ஷனுக்கு இது ஒரு காமனான ஒரு ஐபி மாதிரி வச்சுக்கோங்க. MTU, இந்த காமனான ஒரு MTU 1460. ஓகேங்களா? இது கொடுத்துட்டு பின்னாடி யூசர் நேம் பார்த்தீங்கன்னா பிபி டெஸ்ட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? பிபி டெஸ்ட் கொடுத்துட்டு பின்னாடி பாஸ்வேர்டு பார்த்தோன்னா உங்களுக்கு ஸ்மால் லெட்டரில் BSNL MN. ஓகேங்களா? BSNL MN கொடுத்துட்டு பின்னாடி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் நேம் கேட்குது. ஓகேங்களா? சர்வீஸ் நேம் BSNL நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. BSNL டைப் பண்ணிட்டு பின்னாடி உங்களுக்கு அந்த போர்ட் 1 போர்ட் 2 VLAN அப்படின்னு சொல்லிட்டு வைஃபை அது 3 டிக் பண்ணிவிட்டு சேவ் அண்டு அப்ளை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பின்னாடி உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு சேவ் ஆயிரும். ஓகேங்களா? சேவ் ஆகிட்டு பின்னாடி மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஸ்டேட்டஸ் இருக்கும். ஸ்டேட்டஸில் டிவைஸ் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கும். அது உங்களுடைய இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? செகண்ட் ஆப்ஷன் VLAN பார்த்தோன்னா கனெக்ஷன் இன்ஃபோல இருக்குது. ஓகேங்களா? அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பின்னாடி உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் பாருங்கள், உங்களுக்கு அப்ல இருக்குது. ஓகேங்களா? ஐபி அட்ரஸ், நெட்மாஸ்க் இல்லை மாக் அட்ரஸ் மூணுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேல தான் இருக்குது. அப்போனா நீங்கள் ரவுட்டரில் பிபி டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இது மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு ரவுட்டர் எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ரவுட்டர் வாங்கிருந்தீங்கன்னா வச்சுக்கோ, அது உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் ஆகலை, உங்களுக்கு கான்ஃபிகரேஷன் ஆகலைன்னு தெரிஞ்சால் நீங்கள் இது போல் நீங்கள் பிபி டெஸ்ட் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பிபி டெஸ்ட் போட்டு உங்களுக்கு அப் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு மோடம் எந்த ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் வீடியோ இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்காகவே இந்த வீடியோ. தேங்க்யூ.